இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இப்போ இந்த சிவானந்தா ரோட்டில் வந்து லெஃப்ட் எடுப்பாங்க ஒரு இடத்துல, அங்கேருந்து டிராஃபிக் நின்றுட்டு இருக்குங்க. இது இந்த சைடுங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கணபதியில் ரவுண்டானா ரயில்வே ஜங்ஷன் மட்டும் டிராஃபிக் ஆகிருக்குங்க, கண்டிப்பாக கேரண்டி சொல்கிறேனுங்க. அப்புறம் இந்த சைடில் சாய்பாபா கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்து மட்டுமே, அந்த பாலத்துலேருந்து உங்களுக்கு தெரியும், அந்த பாலத்துலேருந்து அந்த ஃபுல்லுமே டிராஃபிக்காக தான் இருந்திருக்குங்க. சுத்தமாகவே எங்கேயும் வண்டி ஃப்ரீயாக வரக்கலாம் வாய்ப்பே இல்லைங்க. இப்போ ஆகிற டிராஃபிக்கு அடித்து சொல்கிறேங்க. இது எங்கே மட்டும் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் மேம்பாலம் மட்டும் வண்டி நிற்குங்க. மேம்பாலத்திலே நின்னாலும் இன்றைக்கி ஆச்சரியப்படுறக்கு இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி என்னமோ எனக்கு அப்படி தான் ஜாம், டைட் பேக் ஜாம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் எந்த இடத்துலையுமே போலீஸ் இல்லைங்க. இன்றைக்கி சாய்பாபா கோயிலையும் நிற்கலிங்க, கவுண்டம்பாளையம் அந்த பாலத்தை தாண்டி ஒரு இடத்துல நிற்பாங்க, அங்கேயும் இல்லைங்க. சாய்பாபா கோயில் அந்த ஃப்ளைஓவர், நியூ ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் சுத்தமாகவே எங்கேயுமே ஆள் இல்லைங்க, சுத்தமாகவே ஆள் இல்லைங்க. அப்புறம் இங்கேயும் இல்லை, இந்த ஜங்ஷன்லேயும் இல்லைங்க. லைனாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே இல்லைங்க, ஆளுகளே சுத்தமாக நிற்கவே இல்லைங்க. என்ன ரீசன் தெரியலைங்க. இப்போ அதனாலேயே போக்குவரத்து ஒரு சில சமயம் இப்போ சீர்படுத்துறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா போங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் பொறுத்தளவுக்கு டிரைவர்களே மேனேஜ் பண்ணி போகிறாங்க, இல்லைன்னு சொல்லிங்க. ஆனால் எல்லா டைமும் அது ஃபீஸிபிள் கிடையாதுங்க. ஒரு சில டைம் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு சிலரால் வந்து அவங்க சொல்கிறத கேட்டு பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம அப்படியே பார்த்தாங்களா ஆம்புலன்ஸில், இதே வீடியோவில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ட்ரக்கார் வீடியோ இருக்குதுங்க, அந்த மாதிரி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள், இங்கேயே டிராஃபிக் பாருங்க சாமி. சொன்னேன் இல்லைங்க, வேறு இங்கே ஆப்போசிட்டில் எனக்கு தெரியுதுங்க, வைடு கிடையாது, நான் வைடு போட்டு பார்க்குறேன், வைடு போட்டிருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் பாருங்கள் வண்டி, ஆப்போசிட்டில் அது எனக்கு ஃபுல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேனுங்க. பாருங்க, சொன்னேன்லங்க இங்கேயே டிராஃபிக் சாமி, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க வண்டியெல்லாம் ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருந்துங்க. இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக்னு. இங்கே பாருங்க ஃபுல் அடடா இடிச்சிட்டாருங்க அந்த வண்டியில். பைக்கர் போய் அடடே என்னாச்சுன்னு தெரியலீங்களே. இப்போ பாருங்க ஆம்புலன்ஸுங்க, அந்த ரூட்டில் ஆம்புலன்ஸ் எங்கே போகுங்க உங்களுக்கு தெரியாது இல்லை. வண்டி ஃபுல்லாக ரைட் சைடில் பேக்குடுங்க, டைட்டாக பேக் ஆகிருக்குதுங்க. ஒன்றும் பண்ணுறக்கு இல்லைங்க. ஆம்புலன்ஸ் குயின் கற்றுனாலும் என்ன பண்ண முடியுங்க, மனுஷன் எங்கே வண்டி வழி விட்டு ஓட்ட முடியுங்க. அவர் பாருங்க ஸ்ப்ளெண்டர் கார், இவர் கால் மேலே ஏறி போகிறார், புல்லட்டோட அவரோட கால் மேலே ஏறி ஓட்டிட்டு போகிறாருங்க. ரோட்டில் ஓட்டச்சுன்னா கால் மேலே ஓடிட்டு இருக்காரு. அப்படியே மசத்தனமாக உள்ளே வந்து விடுறதுங்க வண்டியை. வேறு அறிவுன்னு ஏதாவது இருக்கான்னு தெரியலிங்க. எங்கிருந்து எப்படி போகிறான் பார்த்தீங்களா. ஏனானும் ஏற்கனவே டைம்னா இதுக்கு இனோவா காரன் வேறு யாரோ இப்படி நிறுத்திட்டு போயிருக்கானுங்க. இங்கே இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா காரன். எந்த ஆல்ரெடி ஒன்று மறுபடியும் ரிவர்ஸ் போடுவாருங்க இவன். இந்த யூடேனில் நிறுத்த வேண்டாம்னு சொல்லிங்க, பல முறை சொல்லியாச்சுங்க. யூடேன்லேயே நிறுத்திட்டு போகிறானுங்க அந்த இனோவாக்காரன். அவ்வளோ புத்திசாலிங்க, யூடேனில் வந்து நிறுத்திட்டு போயிருக்கானுங்க. யாருன்னே தெரியலைங்க அந்த இனோவா நிறுத்தினதுங்க. ஸோ கோயம்புத்தூரோட டிராஃபிக் அப்படிங்கிறது இதுதாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. அப்புறம் இங்கே ஃப்ரீ ஆயிடும், மறுபடியும் அங்கே ஜாம் ஆகுங்க. ஒரு இடத்துல ஃப்ரீ ஆயிடுச்சேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. 100% நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாம் ஆயிடும். நீங்கள் ஜாமுங்க, இங்கேருந்து போகிறதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. போகிற வழியெல்லாம் ஜாமாக தான் இருக்குங்க. கம்ப்ளீட் டைட் பேக் ஜாமுங்க. இது எப்படி சொல்கிறதுங்க, 100% நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசமான டே. அதாவது இன்றைக்கி டிராஃபிக் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மோசமான ஒரு டேனா இன்றைக்கி தாங்க. சுத்தமாகவே வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு டிராஃபிக்ங்க இது மாதிரிங்க. இந்த பரிதாபங்களில் வர மாதிரி எங்கடா போகிறீங்கன்னு கேட்குற மாதிரி தான் இருக்குங்க. ஒவ்வொரு பக்கமும் வண்டி வந்துக்கிட்டே இருக்குதுங்க. என்னென்னா இன்ச் நகர மாதிரி ஆகிப்போச்சுங்க. இப்போ நான் போய் லாக் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த பஸ்ஸு அந்த டெம்போ ட்ராவலருங்க நடுவில் போகலாம், பட் ஃபுல்லாக 2 வீலருங்க. ஸோ நம்ம அது கொடுத்து தான் ஆகணும். நான் அவங்களும் கம்ப்யூட்டர்ஸ் தான். அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி 2 வீலர் போயில கொஞ்சம் வழி வச்சு நின்று பண்ணுங்க. ஒரு கேப் விட்டுனா அவங்க வாட்டுக்கு போயிட்டு இருக்கலாங்க. இல்லை டைட்டாக பேக் ஆச்சுன்னா சிரமங்க. இப்போ அவங்க ஒரு சைடு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழி கிடச்சாச்சுன்னா போயிட்டே இருப்பாங்க. இது டைட்டாக பேக் ஆகிடுச்சுன்னா போக முடியாதுங்க. அது வந்து உண்மையாகவே அவங்களுக்கு ரொம்ப சிரமமாயிருங்க. பார்த்துங்கண்ணா நோ அவர் கிட்டத்தட்ட பேலன்ஸும் பண்ண முடியலைங்க, ரொம்ப சிரமப்படுறாரு.
இன்னைக்கு டைமுக்கு போய் சேர்ந்த மாதிரி இருக்காங்க. இப்போ நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குங்க. நம்ம வழி கொடுத்துருக்கலாம், ஆனால் முடியாது. ஏன்னா அவரும் லெஃப்ட் ஏறாரு, அதுதான் இஷ்யூங்க. இப்போ நானும் லெஃப்ட்டு தான் போகணும். போய்க்கோங்க. இப்போ லெஃப்ட் இடம் கொடுத்தோன்னா அவங்க வாட்டுக்கு சந்தில் பிடிச்சி போயிடுவாங்க. நீ முடியாது, ஏன்னா வண்டி இல்லை, பின்னாடி ஃபுல்லாக லாக் ஆகி நிற்கிதுங்க. இப்போ கோயம்புத்தூரில் டெய்லி இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. டெய்லி நிலவரம் வந்து வாகனம் ஓட்டிகள் எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனால் முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கோங்கிறீங்க, ஆனால் பாதையே ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத கருத்துங்க. பாதை எல்லா இடத்துலையும் ரொம்ப மோசமாக இருக்கேன். முன்னேற்ற பாதையில் போகிறதெல்லாம் இருக்கட்டுங்க, எங்களுக்கு பாதையை கிளியர் பண்ணி கொடுங்க. ஏன்னா கோயம்புத்தூருக்குள்ளே எந்த இடத்துலையுமே ரூட்லேயுமே வண்டி ஒரு நீட்டாக ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. எல்லா இடத்துலையும் ரோடு பள்ளங்க குழிங்க, சரியான மோசமான சுச்சுவேஷனுங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு டெம்போ ட்ராவலர் வந்து நம்ம கூட தான் வந்துட்டு இருந்த வண்டிங்க, இது நம்ம கூட வந்துட்டு இருந்த வண்டிங்க. ஆனால் எங்கே போய் எப்படியோ கட்டடிச்சு வந்திருக்காருங்க, நம்மளை பிடிச்சிட்டாரு. இப்போ நான் வண்டியை முந்திட்டு வந்ததுங்க, அந்த வண்டி அந்த ஜாமில் நம்ம தான் வந்தோம். ரொம்ப நேரம் அண்ணா வரலிங்க, ஏதோ ஒரு ஷார்ட்கட் எடுத்திருக்காருங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குதுங்க, முன்னாடியே இந்த பவர் ஹவுஸ்க்குள்ளே அந்த லெஃப்ட் சைடு பூந்து வர வழி இருக்குதுங்க. நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோன்னு நான் ஒவ்வொரு டைம் நினைப்பேங்க, பேசாமல் அதில் பூந்துடலாமா அப்படின்னுங்க. முன்னாடி போகிறதே இல்லைங்க வண்டி, எல்லா இடத்துலையும் இப்படி டிராஃபிக் ஆச்சுன்னா எங்கே போய் ஓட்டுறதுங்க. வந்தார், ரைட்டில் ஏறினார், போகணுங்க. அப்படியே போயிட்டு இப்போ முன்னாடி போகலாம், இடம் இருக்குதுங்க, போக மாட்டேங்கிறாருங்க. இத்தனை நேரம் நல்லா ஸ்பீடாக வந்தார். கிளச்செல்லாம் என்ன தேய்மானம் ஆகுனே தெரிய மாட்டேங்குங்க. பாஸ் சாலிடாக 45 நிமிஷத்துக்கு மேலே பிடிச்சிருக்குறேங்க. வீடியோ மட்டுமே 25 நிமிஷங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் நின்றுருந்தேங்க. 55 நிமிஷம் 1 மணி நேரங்க. எத்தனை கிலோமீட்டருங்க? வெறும் 3 கிலோமீட்டர் ஹார்ட்லி கிடக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் பிடிக்குதுங்க. இதில் பெருமை பேசிக்கிறதுங்க, கோயம்புத்தூர் வந்து நல்லா டெவலப் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி போட்டுங்க. என்ன டெவலப் ஆச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. ரோடு வசதி இருக்க மோசம் தான். இங்கே வண்டி நிம்மதியாக ஓட்ட முடியல. ஸ்கூட்டர்லாம் ஓட்டையில் இடுப்பு எலும்பெல்லாம் அப்படியே உடஞ்சிரும் போலைங்க. இப்போ நம்ம தலை சிறந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னா அந்தளவுக்கு ரோட் ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்கணுங்க. இல்லைன்னா இந்த ரோட்டில் ஆகிற விபத்து அங்கேயே போய் முடிகிற மாதிரி ஆகிடுங்க. அந்தளவுக்கு இருக்குதுங்க. ஆப்போசிட் சைடில் போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது இன்றைக்குமே ஒரு சால்வ் பண்ணாத ஒரு விஷயமா தான் இருக்குதுங்க. நாளுக்கு நாள் அதிகமாகுதுங்க. அதுக்கான சொல்யூஷனே எங்கேயுமே கொடுக்கலிங்க. கட்டுற ஃப்ளைஓவர் எல்லாமே பார்த்திங்கன்னா போக்குமாக்காக தான் இருக்குதுங்க. இப்போ இந்த கவுண்டம்பாளையம் ஃப்ளைஓவர் கட்டப்பட டிராஃபிக் கம்மியாகுன்னு பார்த்தா கிடையாதுங்க. தமிழ்நாடு அங்கேயும் கிடையாதுங்க. எல்லாமே அந்த ஃப்ளைஓவர் விட்டு இறங்கணுன்னே சிக்னல் இருக்கும். அப்படின்னா ஃப்ளைஓவர் விட்டு இறங்கணுன்னே ஒரு இடத்துல ரைட் சைடு யூ டர்னும் ஒரு ஜங்ஷன் வந்துருங்க. அப்புறம் கிலோமீட்டர் கணக்கில் வண்டி நிற்க வேண்டியதுங்க. அப்புறம் எதுங்க ஃப்ளைஓவர்? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். கொங்குநாடு ஃப்ளைஓவர், கவுண்டம்பாளையம் ஃப்ளைஓவர் எது கட்டுறீங்க? கீழே இறங்கி டிராஃபிக்கில் நிற்க வேண்டியது. மேலே ஏறி அப்படியே கீழே இறங்கணுன்னே டிராஃபிக்ங்க. அதுக்கு பேசாமல் இந்த சாய்பாபா கோயிலிருந்து துடிலூர் மட்டும் ஒரே ஃப்ளைஓவரை இப்போ நீங்கள் எலிவேட்டட் ஃப்ளைஓவர் போட்டுருக்கோம் இல்லைங்களா? 9 கிலோமீட்டருக்கு அவினாஷி ரோட்டில் 9 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி போட்டு கொடுத்தா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி தான் அப்படிலேருந்து போயிட்டு இருக்கோங்க. இன்ச்சாக நடந்துட்டு இருக்கிறோங்க. இதில் ப்ராப்ளம் என்ன, லெஃப்ட் சைடில் வண்டி நிறைய போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா அதனால் எல்லாம் ஒரு 50 வண்டி வந்து திடீர்னு இப்படி சுருங்கணுங்க. அப்போ சுருங்கியில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுங்க, டிராஃபிக் ஆகுங்க. இது அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு நடந்த ஒரு ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் அங்கே வேறு நவ இந்தியா ஜங்ஷனில் வேறு டிராஃபிக் ஆகுங்க. பார்ப்போங்க.